السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن أكرمكم عند الله أتقاكم صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الحج على العرفة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகிறேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வலுவாது பேணி பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நல்லருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு அன்னலாரின் அரஃபா பேருரை என்பதாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே, அரஃபாவுடைய மைதானத்திலே உலகத்தில் வாழுகிற அனைத்து மக்களுக்கும் 20 உபதேசங்களை செய்தார்கள். அதை விரிவாக கூற முடியாது என்றிருந்தாலும் கூட அரை மணி நேரத்தில் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதற்கு முன்னால் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற இந்த நாள் மிகப்பெரிய பாக்கியமான ஒரு நாளிலே இருக்கின்றோம். ஏனெனில் இன்றைய தினம் நமக்கு அரஃபாவுடைய நாளாகவும் இருக்கிறது, ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. ஒருவேளை நாம் ஹஜ் செய்கிற நேரத்திலே இன்ஷா அல்லாஹ் அங்கு அரஃபாவுடைய நாள் ஜும்மாவுடைய நாளாகிவிட்டால் அது ஹஜ்ஜே அக்பராக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தார்கள், அது ஹஜ்ஜே அக்பராக செய்தார்கள். அவர்களுக்கு அரஃபாவுடைய நாளாகவும் ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்தது. நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன் இல்லையா? ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சில யூதர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வேதத்திலே ஒரு வசனம் அருளப்பட்டிருக்கிறது, அது எங்களுடைய வேதத்திலே அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் மிகப்பெரிய பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் கேட்டார்கள், அது என்ன வசனம் என்பதாக. அப்போதான் அவர் சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருள் கொடைகளை பூர்த்தியாக்கி விட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனம் அருளப்பட்டிருக்கிறதே, அதன் மூலமாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம் என்பதாக. இந்த மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயங்கள் இல்லை. எனவே இந்த மார்க்கம் முழுமையான மார்க்கம் என்ற நற்செய்தி அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றானே, இந்த வசனம் எங்களுடைய வேதத்தில் அருளப்பட்டிருந்தால்
அந்த நாளை நாங்கள் சிறந்த நாளாக பெருநாளாக கொண்டாடி இருப்பதாக சொன்னார்கள். அதற்கு உமரே ஃபாரூக் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள், அந்த வசனம் எந்த நாளிலே எந்த இடத்திலே அருளப்பட்டது எனக்கு நன்கு தெரியும் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அரபாவுடைய நாளிலே அரபாவுடைய மைதானத்திலே அந்த வசனம் அருளப்பட்டது. அது எங்களுக்கு ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்தது, இயற்கையாகவே எங்களுக்கு அது பெருநாளுடைய தினமாக இருந்தது என்பதாக அதற்கு உமரே ஃபாரூக் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாளிலே நாம் இருக்கின்றோம். நமக்கு இன்று அரபாவுடைய நாளாக இருக்கிறது. ஹாஜிகளுக்கு நேற்று அரபாவுடைய நாள், இன்று நமக்கு அரபாவுடைய நாளாகவும் இருக்கிறது, ஜும்மாவுடைய நாளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான நாளிலே நாம் இருக்கின்றோம். பொதுவாகவே உலகத்திலே அல்லாஹு தாலா சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்படுத்தியிருக்கின்றார். பொதுவாகவே அல்லாஹு தாலா சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எண்ணற்ற மலக்குகளை படைத்திருக்கின்றார். அல்லாஹ் சொல்வான், உமா யாலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹ், அல்லாஹ்வுடைய படையை அவனை தவிர யாரும் அறிய முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். மலக்குகளுடைய எண்ணிக்கை யாராலும் அறிய முடியாது. ஆனால் அந்த மலக்குகளிலே 4 நபர்களை அல்லாஹு தஆலா உயர்வாக ஆக்கியிருக்கின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த 4 பேர் அல்லாஹ் தஆலா உயர்வாக ஆக்கியிருக்கின்றார். அதுபோன்று இந்த உலகத்திலே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி எண்ணற்ற இறை தூதர் வந்திருந்தாலும் கூட அவர்களிலே அல்லாஹ் தஆலா 4 பேருக்கு வேதத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தினார். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்பட்டது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஜபூர் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்ஜீல் என்ற வேதம் கொடுக்கப்பட்டது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான குர்ஆன் வழங்கப்பட்டது. ஆக எல்லோருமே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்திருந்தாலும் கூட அதிலே 4 நபர்கள் அல்லாஹ் தஆலா, நபிமார்களிலே 4 பேரை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினார். சஹாபாக்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தன்னுடைய ஹயாத்திலே ஒரே ஒரு தடவை ஈமானோடு பார்த்தவர் சஹாபாக்கள். சஹாபாக்கள் பாக்கியமானவர்கள் தான். நபிமார்களுக்கு அடுத்த இந்த உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள். அந்த சஹாபாக்களில் 4 நபர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர்கள். அதாவது அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மானே கனி அவர்கள், ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 4 பேருமே போற்றுதலுக்குரியவர்கள். எதற்கு சொல்வர் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா இயற்கையாகவே சிலரை விட சிலரை அல்லாஹ் உயர்படுத்தியிருக்கிறார். நபிமார்களை சிலரை விட சிலர் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஃபல்லனா பாத வலா பாத், அந்த இறை தூதரை சிலரை விட சிலர் உயர்ந்தவர்கள். மலக்குகளிலே சிலரை விட சிலர் உயர்ந்தவர்கள். சஹாபாக்களை சிலரை விட சிலர் உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட 12 மாதங்களிலே 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய. அல்லாஹ் சொல்வார், மின்ஹா அர்பாத்துல் ஹுரும். அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை படைத்ததாக சொன்னாலும் கூட 4 மாதங்கள் சிறந்த என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதே மாதிரி தான் எல்லா நாட்களும் சிறந்த நாளாக இருந்தாலும் கூட அரபாவுடைய நாள் சிறந்த நாள், ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள், ஆஷூராவுடைய நாள் சிறந்த நாள். இதே மாதிரி சில நாட்கள் சிறந்ததாக இருக்கிறது, சில இரவு சிறந்ததாக இருக்கிறது. பராத்துடைய இரவு, மியராஜுடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சிலரை விட அல்லாஹ் சிலரை உயர்வாக அல்லாஹ் தஆலா படைத்து வைத்திருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த நாட்களையும் மாதங்களையும் நாம் பாக்கியமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது. சிறப்பை சொல்வதற்கான நோக்கம் சும்மா புகழ்வதற்கு மட்டும் அல்ல, அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் அரபாவுடைய நாள் இத்தகைய சிறந்த நாள். அதில் நாம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் காலை பயானிலே உங்களுக்கு நான் தொடராக நான் சென்ற வாரத்திலே பேசி இருக்கின்றேன். அப்ப இந்த அரபாவுடைய நாள் என்பது மிக உயர்ந்த நாள். இந்த நாளிலே பெரும்பாலும் நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி 4ஆம் கலிமா அதிகமாக ஓதி பாருங்கள், உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி இந்த நாளிலே நீ அதிகமாக துஆ செய்வதாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே இவையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்னவென்றால், இந்த அரபாவுடைய தினத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே வாழுகிற எல்லா மக்களுக்கும் 20 உபதேசங்களை செய்தார்கள். அதை என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபாவுடைய தினத்திலே மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலிலே சொன்னார்கள், நான் சொல்கின்ற விஷயத்தை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு நான் இருப்பேனா என்று உறுதியாக தெரியாததாக சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு என்னை இந்த இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். அதனால்தான் எல்லாரையும் பெருமானார் சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு வருமாறு சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அதே மாதிரி பெருமானார் சொன்னார்கள், பல்லிகுல் காயிப ஷாஹித், இங்கு இருக்கக்கூடியவர்கள் இங்கு இல்லாத மக்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுங்கள் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். இந்த உபதேசத்தை சொல்றதுக்கு முன்னால நான் சொல்லுகிறேன். உபதேசத்தை சொல்றதுக்கு முன்னாலே பெருமானார் என்ன சொல்றாங்க? நான் சொல்லக்கூடிய உபதேசத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது ஒரு செய்தி. அடுத்த பெருமானார் சொல்றாங்க, பல்லிகுல் காயிப ஷாஹித், இங்கு இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவருக்கு நீங்கள் அதை எத்தி வையுங்கள் என்பதாக சொன்னார்கள். மூன்றாவதாக சொல்லுவாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி நீங்கள் அறிந்தாலும் கூட அதையும் பிற மக்களுக்கு சொல்வதாக சொன்னார்கள். அவ என்ன சொல்றாங்க பெருமானார்? நாம் எந்த விஷயத்தை கேட்கின்றோம் அது சஹாபாக்களுக்கு மட்டுமல்ல, மார்க்கத்தின் உபதேசத்தை எந்த இடத்திலே நாம் கேட்கின்றோமோ அது கேட்காத மக்களுக்கு தெரியப்படுத்துவது நம்முடைய கடமை. நம்ம பயானை நாம் கேட்கிறோம், வீட்டுக்கு போன உடனே நம்முடைய மனைவி மக்களுக்கு அந்த விஷயத்தை சொல்வது கடமை. அந்த எண்ணத்திலே தான் அமர்ந்து கேட்க வேண்டும். பொதுவாக உலமாக்கள் வந்துட்டு இந்த காலத்தை பொறுத்தவரை உலமாக்கள் நன்கு ஆய்வு செய்தால் பேசுகிறார்கள். அதுக்காக முந்தைய காலத்தை நான் குறை சொல்லவில்லை. முந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பெரும் பள்ளிவாசல இமாம்கள் இருந்தாங்க. பல இடங்கள்ல குத்வா படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தமிழ் குத்வா படிச்சு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உலமாக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆய்வு செய்து மக்களுக்கு செய்திகளை கூறுகிறார்கள். கேட்கக்கூடியவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பயானை நாம் கேட்கிற நேரத்திலே இரண்டு விஷயத்திலே வையுங்கள். ஒன்று, இதை நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய மனைவி மக்களுக்காவது நண்பர்களுக்காக நாம் சொல்ல வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவதாக, முழுமையாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட நமக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது அதை சொல்ல வேண்டும். சில மக்கள் அப்படி இருக்கிறார்கள். வீட்டுக்கு போன உடனே என்ன செய்யறாங்க? அந்த விஷயத்தை சொல்கிறார்கள். வீட்டுல இருக்கக்கூடிய ஆர்வமாக கேட்கிறார்கள். இன்னைக்கு ரெண்டுமே இல்லாம போச்சு. இவர் போன உடனே முதல் சோத்தவை சாப்பிட்டதுக்கு தூங்கணும் முதல் என்பதாக இவர் இப்படி இருப்பார். வீட்டுக்கார அம்மா முதல்ல வந்து சாப்பிட்டு தூங்கினா போதும் என்பதாக. அதனால என்ன செய்யறது அப்படின்னா, இன்னைக்கு அந்த மார்க்கத்துடைய தேடல் என்பது கொஞ்சம் குறைந்துதான் இருக்கிறது. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை எப்போதுமே பயான் செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதனால ஒரு என்ன செய்யறது, நல்லா ஓரத்தாரமா பார்த்து உட்கார்ந்து தூங்கக்கூடாது. சில மக்கள் அவ்வளவு அதெல்லாம் அசந்து தூங்குறாங்க. நல்ல ஏசி போட்டு பேனை போட்ட உடனே அது மிகப்பெரிய சந்தோஷமாகி போடும். சட்டமெல்லாம் கேட்கப்படுகிறது. இப்படி தூங்கினா தூக்கம் தொழு முடிச்சிருமா முடியாத கேட்கப்படுகிறது. தயவு செய்து அது மாதிரியான தூக்கம் தூங்காதீங்க. அப்படி ரொம்ப தூக்கம் வச்சுன்னா வெளியில போய் உட்கார்ந்துருக்கு. ஏன்னா வெளியில உங்களுக்கு தூக்கம் வராது. அவன் என்ன பயானுடைய நோக்கம் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு நான் உங்களை ஒருவனாகத்தான் நான் சொல்கிறேன். வெளியே வந்துட்டோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பங்களிப்பு நீங்க தான். எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையிலே சிரமத்திலே நான் சிக்கிய நேரத்திலே எல்லாம் கை கொடுத்து தூக்கி விட்டவங்க நீங்க தான். அதனால இங்க இருந்துதான் நான் ஒரு பெரிய ஆளு, நீங்க எல்லாம் ஒண்ணு தெரியாத அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நண்பராகத்தான் இது ஒரு வருடங்களாக நான் பயணம் செய்து கொண்டிருக்கேன். அதனால சொல்லக்கூடிய செய்வது என்று சொன்னால், அதாவது இங்கு எதை நாம் கேட்கின்றோமோ குறைந்தபட்சம் நம்முடைய மனைவி மக்களுக்காக அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, சில பேர் சொல்லுவாங்க, நம்ம மறந்துடாது, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்க என்னங்க மறக்கிறது, நானே மறந்துடுவேன். மறக்காம நான் போனை வச்சிருக்கேன், டைரியில வச்சிருக்கேன், எல்லாத்திலும் ஞாபகம் வைக்க முடியாது. எந்த விஷயத்தை நம்ம கேட்கிறோமோ எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது. பெருமானார் சொல்றாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி நீங்கள் கேட்டாலும் கூட அதையும் சொல்லுங்களாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னாங்க, ஏன் என்று சொன்னார், என்னிடமிருந்து கேட்டவர்களை விட உங்களின் மூலமாக கேட்டவர் ஞானமுடையவராக இருக்கலாம் பெருமானார் சொன்னாங்க. சில நேரங்கள்ல பெருமானார் சொல்றாங்க, என்னிடமிருந்து கேட்ட உங்களை விட உங்களிடமிருந்து கேட்டவர் அறிவாளியாக இருக்கலாம் இல்லையே. இப்ப சில நேரங்களில் நம்முடைய மாணவர்கள் நம்மளோட திறமையானவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைங்க நம்மளோட திறமையா இருக்காங்க. உண்மைதானே? இந்த போனை பத்தி நமக்கு இன்கமிங் அவுட் கோயிங் பத்தி தெரியாது. நம்ம பிள்ளைகிட்ட போன கொடுங்க, எல்லாம் பாட்பாடா பிரிச்சு கரெக்டா சொல்லி முடிச்சிடுறான். உலகத்தில் இருக்கிறது. அதனால ஒவ்வொருவரை விட ஒவ்வொருவர்கள் சில விஷயத்திலே சிறந்தவர்கள் தான். அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், ஒவ்வொரு அறிஞனுக்கு மேல் ஒரு அறிஞர் இருக்கின்றார்.
எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியாது. அதனால நம்ம இதை போய் சொல்லி அவங்களுக்கு என்ன ஆக போகுது என்பது அல்ல. சில நேரத்தில் நாம் கூறுகிறோமே, நம்மை விட அறிவாளியாக இருக்கலாம், நம்மளை விட அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்கலாம். நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால ஒரு பள்ளியாசல பயான் பண்ணி செலவாத்தை பத்தி, ஒரு தடவை செலவாத்து சொன்னா என்ன சிறப்பு, 10 தடவை சொன்னா என்ன சிறப்பு, 100 தடவை சொன்னா என்ன சிறப்பு, 1000 தடவை சொன்னா சிறப்பு பேசிட்டு வந்திக்கிறதுலாம் 5 வருஷம் ஆச்சு. சமீபத்துல ஒருத்தவங்க கேட்டாங்க, ஒரு சகோதரி நம்ம மகளாவை சார்ந்தவங்க கேட்டாங்க. அதுல எங்க வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வந்தாங்க. சரி, உங்க அஜர்த்து எங்க பள்ளியாசல 1000 தடவை செலவாத்து ஒரு சிறப்பு சொன்னாரு, நான் 5 வருஷம் மோதிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுச்சு. நீங்க சொன்னீங்களா அஜர்த்தை பெருமையா சொல்லிச்சு. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம பயான் தான் பண்றோம், அமல் செஞ்ச பாடு இல்லை. நம்ம பயான் செய்யறோம், 1000 தடவை செலவாத்து சொன்னா என்ன சிறப்புங்க திரும்ப சொல்றோம். ஆனா நம்ம 1000 தடவை செலவாக்குவது இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை கேட்கின்ற என்ன செய்யறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம சொல்லி என்ன ஆக போகுது என்பது அல்ல. நீங்கள் சொல்லுங்கள், சில நேரத்திலே ஒரு மனிதர் அதை அமல் செய்ய ஆரம்பித்து விட்டால் பெருமானார் சொல்வாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமிலஹா. ஒரு விஷயத்தை, நல்ல விஷயத்தை ஒருவருக்கு நீங்கள் எத்தி வைத்து அதை அவர் கடைபிடித்தார் என்று சொன்னால், அவர் அதை கடைபிடிக்கும் காலம் எல்லாம் அவருக்கு என்ன நன்மை வழங்கப்படுகிறதோ அதே நன்மை எத்தி வைத்தவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கின்றார். அவருடைய நன்மை அல்லாஹு தஆலா குறைக்க போவதில்லை. அதனால என்னன்னா, மார்க்கத்துடைய உபதேசத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்பதற்கு முன்னால் இந்த எண்ணத்துக்கு நீங்கள் வர வேண்டும். என்னவென்றால், எதை நான் கேட்கின்றோமோ அதை யாருக்காவது ஒருவருக்கு இங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு யாருக்காவது சொல்லுங்க. இந்த வார ஜும்மாவுக்கு நான் போனேன், எங்க அஜத் இந்த செய்தி சொன்னாரு. எல்லா இமாம்களும் ஏதோ ஒரு செய்தியை சொல்லத்தான் செய்கிறாங்க, இல்லை இல்லாம இல்லையே. அந்த இடங்களில் ஏதோ ஒரு செய்தியை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. அந்த விஷயத்தை நாம் கேட்டு மற்ற மக்களுக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுபடி நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய தினத்திலே செய்த உபதேசத்திலே முதல் உபதேசமாக என்ன சொன்னார்கள் என்றால், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, ஹுது மினல் இல்மி கப்ல அன் யுக்பலல் இல்ம் வ கப்ல அன் யுர்ஃபல் இல்ம். கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அது உயர்த்தப்படுவதற்கு முன்னால் அல்லது கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் பெருமானார் சொன்னாங்க. மார்க்கத்துடைய ஞானத்தை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஒரு காலம் வரும் அந்த கல்வி உயர்த்தப்படுவதாக சொன்னார்கள், கல்வி கைப்பற்றப்படுவதாக சொன்னார்கள். அப்போ ஒரு கிராமவாசி கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடமிருந்து எப்படி கல்வி கைப்பற்றப்படும்? அவர் சொன்னாரு, நாங்கள் எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். எங்களிடத்திலே குர்ஆன் இருக்கின்றது, அந்த குர்ஆனை எங்களுடைய மனைவி மக்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். பிறகு எப்படி எங்களிடமிருந்து கல்வி கைப்பற்றப்படும் என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி போனது, கோபமாகி போனது. பெருமானார் சொன்னார்கள், யூதர்களை கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? யூதர் கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவருக்கு முன்னால் வேதங்கள் இருக்கிறது, வேதங்கள் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அமலவிடத்தில் இருக்கிறதா? அதனுடைய அமலவிடத்தில் இருக்கிறதா? இல்லை, இல்லையா? அதே மாதிரிதான் ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் இந்த வேதம் குணத்திலே இருக்கும், இதனுடைய அமல் இருக்காததாக பெருமானார் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸுடைய கருத்தை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இன்னைக்குள்ள காலத்தில் அப்படித்தான் வாழ்கிறோம். ஏன் பெருமானார் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, யூதர்கள் கிறிஸ்தவரை பொறுத்தவரை வேதம் இருக்காது, அமல் இருக்கிறதா என்று சொன்னால் அமல் இல்லை என்றால் பெருமானார் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, கடைசி காலத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா வேதத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. முபஷ்ஷிரன் பி ரசூலின், முபஷ்ஷிரன் பி ரசூலின் சொல்வாங்க, எனக்கு பின்னால் ஒரு ரசூல் வருவார், மின் பாத் இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பிறகு அஹ்மத் என்ற பெயருடைய ஒரு இறை தூதர் வருவார் என்ற நற்செய்தியை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை கடைபிடித்தாரா? இல்லை. அதே மாதிரிதான் ஒரு காலம் வரும், உங்களிடத்திலே குர்ஆன் இருக்கும், அதனுடைய அமல் இருக்காததாக பெருமானார் சொன்னாங்க. அந்த காலத்திலே நாம் இப்படி ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்போது வாழ்கின்ற காலத்திலே குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனை நாம் எந்த அளவுக்கு நாம் ஓதுகின்றோம், அதனுடைய நாம் அமல் செய்கின்றோம், யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஓத தெரியாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? பெருமானார் அன்னைக்கு சொல்வதற்கு ஆச்சரியமாக இருக்கிற அன்னைக்கு நிதர்சனமான உண்மை. குர்ஆன் இருக்கிறது, எத்தனை மக்களுக்கு அதை ஓத தெரிகின்றது?
அதனுடைய தர்ஜுமாவை தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாக படித்து முடித்தவர் எத்தனை நபர்கள்? நான் கடந்த வாரங்களே கூட அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலேயுமே தர்ஜுமத்துல் குர்ஆனை வாங்கி வையுங்கள். அதில் ஒரு பக்கமாக நீங்கள் படியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை, மனைவி மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள். நீங்க உட்கார்ந்து படிங்க. அர்த்தங்கள் தெரியல அப்படின்னா நீங்க யாரையும் இடத்துல கேளுங்க. ஏதோ அஜர்த்து வந்து உங்களுடைய பாத்தியாவதற்கு மட்டும் அல்ல, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் தான். அதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ்ல படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கோம். அஜரத் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இந்த 20 வருஷத்துல எனக்கு குர்ஆனை பத்தி சந்தேகம் கேட்டவர் ஒரே ஒரு ஆள் கேட்டார். அஜரத் இந்த ஆயத்துக்கு ஒரு விளக்கம் இப்படி சொல்லியிருக்க அஜரத், இது என்ன புரியல என்பதா? அதுக்காக மற்றவங்க படிக்கவில்லை என்பதாக நான் சொல்லவில்லை. கேட்குங்கள். ஒன்று படித்து நீங்கள் தெளிவடைய வேண்டும். தெரியாத விஷயத்தை கேட்கிற இப்படி சொல்லப்பட்டிருக்கிற விளக்கமில்வாக நீங்கள் கேட்க வேண்டும். பெருமானார்கள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு காலம் வரும், அந்த நேரத்தில் என்ன செய்து கல்வி உயர்த்தப்படும் அப்படின்னா கல்வியினுடைய ஆர்வம் இல்லாமல் போகும். மார்க்கத்துடைய ஆர்வம், மார்க்க கல்வியுடைய ஆர்வம் இல்லாமல் போகும். பெருமானார் சொல்றாங்க, இன்னும் உலக அழிவின் அடையாளத்திலே ஒன்று மார்க்க கல்வியினுடைய ஞானம், மார்க்க கல்வியுடைய ஆர்வம் குறைந்து போகும், அறியாமை அதிகமாகி போகும் என்பதாக. இன்னைக்கு குர்ஆனுடைய இயல்பு நமக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது? குர்ஆனுடைய அர்த்தத்தை நாம் எவ்வளவு படித்திருக்கின்றோம்? எந்த அளவுக்கு அந்த குர்ஆனுடைய அமல் இடத்தில வாழ்க்கையில் இருக்க யோசித்து பாருங்கள். இதைத்தான் பெருமானார் சொல்றாங்க. முதலாவதாக சொன்னார்கள், கல்வி உயர்த்தப்படுவதற்கு முன்னால் நீங்க என்ன செய்யுங்கள்? கல்வியை தேடிக்கொள்வது அமைச்சிகளை பெருமானார் சொன்னாங்க. இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, இன்ன திமாக்கும் அம்வாரக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுருமத் யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. பெருமானார் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தோழர்களே இந்த நாள் எத்தகைய சிறந்த நாள் தெரியுமா கேட்டாங்க. சொன்னாங்க, இந்த நாள் யௌமுல் ஹராம், சங்கையான நாள் சொன்னாங்க. ஏனால் அரபாவுடைய நாள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, கண்ணியமான மாதம் என்பதாக. ஏதாவது தில்ஹஜ் மாதம். இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் தெரியுமான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பலது நாளி, இது கண்ணியமான மாதம் என்பதாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளும் இந்த மாதமும் இந்த ஊரும் எப்படி கண்ணியமாக இருக்கின்றதோ அதே மாதிரி ஒரு முஸ்லிமுடைய உயிரும் பொருளும் அவருடைய மானம் கண்ணியமாக சொன்னாங்க. எப்படி ஹரம் ஷரீஃபுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டுமோ, துல்ஹஜ் மாதத்துக்கு அரஃபாவுடைய நாளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டுமோ, அதே மாதிரி ஒரு முஸ்லிமுடைய உயிருக்கும் உடமைக்கும் மானத்துக்கும் நாம் மரியாதை செய்ய வேண்டும். எந்த நேரத்திலுமே அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இன்னைக்கு குடும்பங்களை பார்க்கிறோம் இல்லையா? தன்னுடைய சொந்தங்களுக்குள்ளேயே விஷயத்திலே கவனமாக இருங்கள். பெண்கள் விஷயம் என்று சொன்னால் மனைவி விஷயத்திலே கவனமாக இருங்கள். மனைவி விஷயத்திலே கவனமாக இருங்கள். பையனுக்கும் அகத்தும் உணவு அமார் இல்லா, அவர் அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு ஆணுமாக்கி இருக்கிறார், நீங்கள் ஆணுமாக்கி கொண்டீர்கள். வலக்கும் அலைஹின் அல்லாஹ் யுதீகுன் நஃபுஸக்கும் ஹாலா தக்ரஹுனஹு. அந்த பெண்களுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், நீங்கள் விரும்பாதவரை உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு அவர் அழைக்க கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், வலவுன் அழைக்கும் ரிஸ்குன் கிஸ்வத்துன் பில் மாரூஃப், நல்ல முறையிலே உணவு முறைகளை கொடுக்கிறதாக சொன்னாங்க. மூன்றாவது உபதேசம் என்னவென்றால், இங்கே பெருமானார் சொல்றாங்க அப்படின்னா, மனைவியினுடைய விஷயத்திலே ஒரு கணவன் சரியாக நடக்க என்பதை பெருமானார் சொல்றாங்க. மனைவிமார்கள் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட அமானிதம். அவர் நமக்கு அடிமைகள் அல்ல, அவர் நமக்கு அடிமைகள் அல்ல, அமானிதம். நமக்கு ஒருவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் கருதுகிறார்கள். அடிமைகளை போன்று, ஒரு வேலைக்காரியை போன்று இழிவாக கேவலமாக பேசுதல் நடக்குது நாம் காணுகின்றோம். அவரை அடிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எப்போது அடிக்கிறார் என்று சொன்னால், அவர் பகிரங்கமாக ஒரு தவறு செய்தார். இந்த ஹதீஸ்ல கூட பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு ஒருத்தவங்க உள்ள வரக்கூடாது நீங்க சொல்றீங்க. வரக்கூடாது நீங்க சொல்றது யாரு சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை தவறான மனிதர்கள் தான் வந்து சொல்லக்கூடாது. ஒரு சகோதரர் ஒரு வீட்டுல அழுதாங்க, சொன்னாங்க, துவா செய்ய சார். என்னம்மா, என் பிள்ளைய பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஏம்மா?
எங்க வீட்டுக்கு வந்து, அதாவது நாங்க வந்துட்டு மருமகனுடைய வீட்டுக்கு போக கூடாது. அவர் மருமையை சொல்றாரு, எங்க பிள்ளைய பார்க்க கூடாது, நீங்க வரவே கூடாது. அப்படி உங்க வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்துச்சு அப்படிங்கிறது நாங்க ஒன்பே அனுப்பி விட்டுறோம். பிள்ளைய பார்த்து பல வருஷம் ஆச்சு, துவா செய்யுங்க. இது அல்ல ஹதீஸ்ல. ஹதீஸுடைய நோக்கம் இது அல்ல. ஒருவேளை அவர் தவறானவர்களாக இருந்தால் அவர்கள் வீட்டுக்குள்ள வருவதற்கு அவர் அனுமதிக்க கூடாது, அந்த பெண்கள் அனுமதிக்க கூடாதுங்கிறது மார்க்க சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்காக பெற்றவர்களை கூட, அந்த பெண்ணை பெற்றவர்கள் கூட அவரை பெண்ணை பார்க்க வரக்கூடாது அப்படிப்பட்ட அதிகாரத்தை எல்லாம் மார்க்க கொடுக்கல. பெண்களை பொறுத்தவரை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அமானிதம். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுக்கு நமக்கு ஆணுக்கு செய்ய ஒரே ஒரு கடமை தான் இருக்கிறது, கணவனை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான், அவ்வளவுதான். அது கூட அவர் நியாயமான காரணங்களை சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே மார்க்க கூறுகிறது. அது அல்லாமல் அவர் மீது எந்த கடமையும் இல்லை. அந்த கடமைகளை தாண்டி அவர் சேவையை செய்கின்றார். நீங்க வேணா நீங்க யார்கிட்ட சட்டம் கேளுங்க, கணவனுக்கு வந்து துவைச்சு கொடுக்கிறதோ, கணவனுக்கு சமைச்சு கொடுக்கிறதோ, அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பதோ, இதெல்லாம் ஒரு மனைவியுடைய கடமையே இல்லை. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவள் சேவை செய்கின்றாள். அவள் நமக்கு உணவு சமைப்பதிலிருந்து, நம்முடைய வீடுகளை சுத்தப்படுத்துவது, நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பதிலிருந்து எல்லா வகையான கடமைகளும் அவள் செய்கின்றாள். அவள் ஒரு அமானிதம். அமானிதத்தை பற்றி பொதுவாகவே வறுமையிலே விசாரிக்கப்படுவோம். எந்த அமானிதத்தை எல்லாம் கொடுத்தாலும் அந்த அமானிதத்தை எப்படி பாதுகாத்தோம் என்பதை பராமரித்தோம் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா விசாரிப்பார். அவர் பெண்கள் என்பவரிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதம். அவர்கள் தவறு செய்தாலும் கூட அந்த தவறுக்கு அல்லாஹ் தஆலா திருவள்ளுவர் சொல்வார். அந்த தவறு ஒருவேளை அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் தவறுகளை கண்டால் முதல் அல்லாஹ் சொல்வார், அவருக்கு உபதேசம் செய்யுங்கள். அந்த உபதேசத்திலே அவர் சரியா வரல அப்படின்னா வகுந்தூர் கொண்ட பெருமதாஜி, படுக்கையை பிரியுங்கள். வீட்டை விட்டு வரக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அடிச்சு வீட்டை விட்டு வரக்கூடாது என்பதால் மக்களுடைய பழக்கமாகி போடுது அல்ல. படுக்கையை பிரியுங்கள். ஒரே வீட்டில் இருந்து அவரோடு நீங்கள் சேராமல் அவளுக்கு கணவனுடைய அருமை உணர்த்த வேண்டும். இதற்கும் அவர் உடன்பட மறுத்தால் காயம் ஏற்படாமல் லேசாக அடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே நேரத்தில் பெருமானார் சொல்லுவாங்க, முகத்தில் அடிக்காதீர்கள், காயப்படுவது மாதிரி அடிக்காதீர்களாக சொல்லுவாங்க. இந்த மூன்றாவது விஷயத்தில் அவர் உடன்பட மறுத்தால் இரண்டு குடும்பத்தை சார்ந்த அவர்கள் சேர்த்து வைப்பதிலே நலனுள்ள இரண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும், சமரசம். இதற்கும் இல்லாவிட்டால் தான் தலாக் சொல்லுக்கு அனுமதி இருக்கிறது, ஒரு தலாக் மட்டும். அப்ப ஒரு மனைவியை பொறுத்தவரை மார்க்கம் என்று சேர்ந்து நமக்கு கூறுகிறது ஒரு அமானிதம், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு அமானிதம். அவளை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தோம் என்று சொன்னால் அவளை அடிமையாக நடத்துகிறார்கள். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி நான் கூறுகிறேன். நீங்கள் உடைய பிள்ளைகளை நல்லவர்களாக இருந்தால் திருமணம் செய்து வையுங்கள். சொல்லணும் திடீர்னு ஞாபகம் வருகிறது, உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் சரியில்லை என்று சொன்னால் தயவு செய்து இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைத்து அவருடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கடா, இவன் இயற்கையிலே ஒரு கெட்ட வழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான், கெட்ட வழக்கத்துக்கு அடிமையா இருக்கான், ஓப்பனா சொல்ல ஒரு குடியாரனா இருக்கான். சரியா? என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு முடிச்சு கல்யாணம் கட்டி வச்சிருறது, கேட்டா சரியா இருந்ததாக. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா திருந்துறானா அப்படின்னா திருந்துறவன். திருமணமாகி திருந்துறவங்க 99% திருந்துறது இல்லை, அவன் இன்னும் தான் மோசமாகி போறான். அதனால அந்த பிள்ளைகளை அவன் கொடுமைப்படுத்துகிறான், அந்த பிள்ளைகளுடைய நகைகளை அபகரிக்கிறான், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை வீணாக்குறான். அப்படித்தான் கேட்டா என்ன சொல்றான், நான் அப்பவே அப்படித்தான் இருந்தேன், உனக்கு இஷ்டம் தான் இல்லையா போ என்பதாக. ஒரு விஷயத்தின் இடையங்கள், நம்முடைய பிள்ளைகள் சரியானவர்களாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வையுங்கள். அவன் குடியாரனா இருக்கா, அவன் இன்னொருத்தையோட தொடர்புடையவனாக இருக்கா, தயவு செய்து நீங்க நிக்காஹ் செஞ்சு வைக்காதீங்க. அவன் சரியில்லை என்று சொன்னா அவன் திருமணம் செஞ்சு வைக்காதீங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை கூறுகிறேன். அவன் எவனையாவது ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொன்னால் வைங்களேன், அந்த பிரச்சனைகள் தீர்த்தால் மட்டுமே திருமணம் செய்து வையுங்கள். அவன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தலையாட்டுறாங்கிறக்கா நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அவன் இன்னொருத்தரோட போய் அவன் ஒழுங்கா வாழ்றது இல்லை. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள். நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பெண்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதம், அந்த பிள்ளைகள் இந்த பெண்களை அடிப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை, தகாத வார்த்தையை சொல்வதற்கு அனுமதி. பெருமானார் சொன்னாங்க, தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில் சொன்னாங்க, இரண்டு விஷயத்தை சொன்னார்கள்.
ஒன்று தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், அவமா வணக்க தைமாருக்கும் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கின்ற பதத்திலே சரியாக நடந்து கொள்வது சொன்னார். நம்முடைய பணியாளராக இருக்கலாம், அவருடைய மனைவி மக்களாக இருக்கலாம், அவரிடத்தில் சரியாக நடந்து கொள்வார் பெருமானார் சொன்னாங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு 3 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஒன்று, மார்க்கத்தின் கல்வி எந்த அளவுக்கு நம்மால் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொண்டு அமல் செய்கிற ஒரு காலத்திலே அந்த ஆர்வங்கள் இல்லாமல் போகும். இரண்டாவது செய்தியாக, அடுத்தவருடைய உயிர், பொருள், மான மரியாதையிலே நீங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தாதீர்கள். மூன்றாவதாக, நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற மனைவிமார்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அமானிதம். அல்லாஹ் நம்மிடத்தில் அதை பற்றி விசாரிப்பான். அது நீங்கள் சரியாக நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.